எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் ப்ரொடியூசர் ஹேரோன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஜூலை 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ரொம்ப நல்லா இருந்தது. சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன். ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். அண்ட் இப்போ அதே தான் எனக்கும் பேசணும். அது ரொம்ப ரொம்ப காமெடியா வெறும் கோடிகள் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அந்த மைண்டை மாத்துறதுக்கு ஒரு நடிகன்கிறது சாதாரண மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமா திடீர்னு ஏர்னா ஃபிளைட்டு இறங்கினா காரு 2 வீலர் வாழ்க்கையில ஓட்டியிருக்கேன். ஒவ்வொரு காலத்துல டிவி ஸ்பிட்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்துல கிரௌட் ஆர்டிஸ்டா வந்த 90sல அப்ப வந்துட்டு ஃபேமிலி சிச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்க மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படின்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்துல இதயத்துல ஒரு சின்ன சீன் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்துல நடிக்கும் போது அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்கள்ல போய் பொள்ளாச்சியில ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் கெஞ்சுவேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் அப்படிதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு சின்ன பேசுகிறாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலத்து எல்லா படங்களும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டா வந்துருவாங்க ஆர்டிஸ்ட். இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப் போட அங்கே வந்துருவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டமான அப்படின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்ய துறை டெக்ஸ்டைல்ஸ். நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைல தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 ரூபாய் வாங்கும் போது நினைப்பேன் இன்னைக்கு நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம். எப்பன்னு லண்டன் இருக்குது. கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாம ப்ராசஸ்ல இருக்குது. ஒரு நாள் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. 100 கோடி 200 கோடி ஆகலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சிருக்க, 200 கோடி ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் எடுக்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னா இங்க உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னடா அவர் சொல்றாரு பொய்யோ டுபாக்கூரோ எல்லாரும் திருப்பூர் போலான்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனிகளை டாப் 10 கம்பெனி ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதவங்க வந்துட்டோம். 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்ததுதான். அது வந்து சேதுபதியில ட்ரெயினிங் ஆகி அயலியில பெரிய ஆளாகி இப்ப மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், டிராவல்ஸ், சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளவுதான். அப்புறம் பிளைட்லயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் பிளைட்ல போய் காசு இருந்துச்சு. இப்பதான் காசு இல்லை. நடிச்சு அப்ப ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை நான் போய் ஆபீஸ்ல போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயில வந்து நடந்திருப்பேன், படி ஏறி இருப்பேன்.
ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேற முட்டுதே ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 போட்டோ கொடுக்கும்போது ஆரம்பிச்சார்ட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் கூட இருக்கு, ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இது இருக்கும். சில கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டா எடுக்க முடியலையேன்னு பெருத்தரம் இருக்கும். இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஓடினதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு. சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் ஒரு நாள். இல்லை உங்களை பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டா நித்யானந்தா ஸ்டைல்ல ஒரு ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு சொன்ன கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கா இந்த படத்துல இன்னொரு படத்துல ஒர்க் பண்ண எதுல எல்லாரும் படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டா இருந்தீங்க நீங்க, பெரிய அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்னைக்கு டேட் இல்லை. ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்னைக்கு 2 ஆடியோ இருந்துச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேந்திரத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ இருந்துச்சு, செகண்ட் ஆடியோ இருந்துச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்துல அந்த சீன் எடுத்தாரு பாருங்க டைரக்டர், அவ்வளோ பிரமாதம். சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்க எங்க பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுன்னு தான் சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்சஸ்ஃபுல். நானும் என் போராட்டத்தில் வைக்கிறது டெய்லர் நல்லபடியா சூப்பரா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்க்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, 7G ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7G சென்டிமெண்ட் அவ்வளவு அருமையான சென்டிமெண்ட். அதை மறுபடியும் நீங்க எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்ப காலையில வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிசினஸ் மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில OTT வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தியேட்டர்கள் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்துல கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவரு திருநாத்திரி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடிச்ச பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 3 படத்துல ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவரு மியூசிக் டைரக்டர், அவரு நானு, இன்னொரு வித்யா மேம், அரவிந்த் சார், ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பா. தண்ணி வேணும் எனக்கு அதே பேசும்போது தண்ணி போதும், நிறைய பேசியாச்சு. நீங்க எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறேன். 7G எப்படி ட்ரெய்லர் கட்ல நல்லபடியா கொண்டு சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. என்னமோ நீங்க எழுதுறதுதான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வளரணும்னா எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. சிவன்ஜி நல்ல படம் என பறைசாட்சி அற்புதமாக உரையாற்றிய சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இனிய நண்பர், எல்லையில் அன்புக்கு சொந்தக்காரர், சில நேரம் பார்க்கும் போதே பொறாமையா இருக்கு, எப்படி இந்த மனசை எப்போதுமே ஜாலியா இருக்காரு அப்படின்ட்டு இசையமைப்பாளர் சித்தார்த் வினோத் அவர்களை பேரன்பு கொண்டு மேடை கலைக்கிறார். எல்லாருக்குமே வணக்கம். ஜெகன், சூப்பர் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடிக்க கூப்பிடுறீங்களா மியூசிக் கூப்பிடுறீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் தி மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணும்னா சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்கு, அவருக்கு சான்ஸ் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் அருண் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம்.
ஸோ ஃபர்ஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன். ஹலோ நான் போய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருண். ஏன்னா lot of ideas he gives, lot of different tones எப்படி யூஸ் பண்ணலாம், lot of research பண்ணிட்டு நம்ம we went for the film. ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன்ஸ் ரொம்ப தான் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணி எல்லாம் வரும். ஸோ திஸ் பி ஃபன் டேஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் படம் பார்க்கும்போது யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம் பிகாஸ் சோனியா கவுல் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி இஸ் ஆல்சோ டன் வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய I asked a lot of questions to her, and every version she's acted in the film. So how was it to work with this person, that person, and all that? And before action, சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her. So it was she was very helpful in those scenes. You know, normally I do a lot of humor in films. In the தாட்டி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய suggestions கொடுத்தாங்க. And overall the whole packaging லாம் வந்திருக்கு. the editing, the choreography, the camera work எல்லாமே final out பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. So thank you all for this wonderful film. And ஹருண் கூட உட்காரும்போது ஒரு ஸ்கிரிப்ட் போகும்போது அந்த ஸ்பாட்ல he'll start discussing his next movies. So I think ஒரு படமே ஒரு one dayல முடிச்சிடுவாரு ஒரு scripting session. So already I think 3-4 scripts is lined up for him. So all the best to the team. And நீங்க படம் பாருங்க. I hope you all get scared as much as we did. Thank you very much. நன்றி இசையமைப்பாளர் அவர்களே. அடுத்ததாக நல்ல நடிகன் என்ற பெயர் பெற்று இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பெரிய குணச்சித்திர கேரக்டரா காமெடியா இவர் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வளரக்கூடிய எல்லா தகுதியும் உள்ள கல்கி அவர்களையும் எடுக்கலைக்கும். ரொம்ப நன்றி. பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டிஆர் சார் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா. அண்ணே இப்பதான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடிச்சாங்களா? ஆமாப்பா, சின்ன வயசுல நான் ரொம்ப சுமார்ட்டா இருப்பேன். அதுல அடிச்சதுதான் மூஞ்சிலே எங்க மாமன் அடிப்பா, அதுல வீங்கினதுதான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு. அண்ணே இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? செவன்ஜி. செவன்ஜி சூப்பர் சார். நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி. ரவீன் கலனி சார். யார் சார் லீடா பண்றாங்க? சோனியா அகர்வால் மேடம். சார் என்ன சார் சொல்றீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்க வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினைச்சேன் வந்து ஏத்த அபார்ட்மெண்ட்ல ஏற்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினைச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அருண் சாரை பத்தி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நாங்க விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸா படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாரையும் ஒரு வைபா டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனா கூட அவ்வளவு ஜாலியா இருக்கும். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்றீங்க, நீங்க ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அப்படின்னு. அன்னைக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு கதைலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார் இந்த படத்துல என்னை நடிக்க வச்சதுக்கு. அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேல ஒரு அன்பாவும், தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேல ஒரு அக்கறை செலுத்திட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செல்வாண்ண. அப்புறம் சுப்பிரமணியா சிவாஜன். முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார். யோகி படத்துல அண்ணன்ட்ட பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க. அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு யூனிவர்சல் மாதிரி. அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்துல காம்பினேஷன் கிடையாது. இந்த படத்துல வந்து டப்பிங்ல பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருக்குமே இங்க வருது எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.
நன்றி பிரதர். அடுத்ததான் ஒருத்தவங்களை கூப்பிடணும். அவங்களை கூப்பிடுறதுக்கு ஏதாவது கவிதை சொன்னா கண்டிப்பா ஆர்வன் சார் கவுண்டர் போட்டு கலாச்சிருவாரு. எங்க அம்மா எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்க, அழகான பெண்களை பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருந்துரும், அவன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரவிசங்கர் எழுதின ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறேன். அழகான பெண்கள் எல்லாம் எந்த பொருளை பார்த்தாலும் அழகா இருக்கு, ஆனா அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன, உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாய்த்தான் இருக்கின்றன சொல்லி இந்த படத்தின் கதாநாயகி சுமதி வெங்கட் அவர்களை மேடை கிடைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த படத்தோட 7G படத்தோட பிரஸ் மீட்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளஸ் நான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பீப்புள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோட டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனா இருக்கட்டும், சித்தார்த் விப்பனா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மிக்க நன்றி. நபிகள் நாயகம் சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. உன்னால் எதை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அதை செய்து காட்டுவதுதான் மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் வந்து ஹாரூன் சார். அவருக்கு எவ்வளவு பிரஷர், எவ்வளவு பிரச்சனைகள், என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருடைய அகத்திலும் முகத்திலும் அது தெரியவே தெரியாது. என்ன சொன்னாலும் ஒரு கவுண்டர் அடிப்பாரு. 5 நிமிடம் நீங்க தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா 4 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருந்தாலும் அதை காட்டவே மாட்டாரு. நல்ல ரைட்டர், நல்ல இயக்குனர், நன்றி மறவாத நல்ல நண்பர். ஏன்னா மேடைக்கு வரதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு மகேந்திரன் சார் எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து பேச வைக்கும். பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது தெரியல, ஏன்னா நிறைய பேசிட்டாங்க. இந்த டீம் வந்து எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. மெயினா வந்து நம்ம எங்க எல்லாருக்கும் சீனியர், ஆனா அவர் தான் எப்பயுமே செட்லயே ரொம்ப யூத்தா எங்க அந்த அவர் தலைமுடியை போலவே மனசும் அவருக்கு வெள்ளை மனசு. எங்க அண்ணன் கூட என்ன வாடா போடா டே தம்பி அவ்வளவு உரிமையா கூப்பிட்டது இல்ல. எப்போ பார்த்தாலும் சொல்றா தம்பி எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவரா போன் பண்ணி பேசுவாரு. ஒரு 4 வருஷம் போனேன், 4 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நிறைய அண்ணன் வந்து யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. யார் ஸ்கிரிப்ட் சொல்லணும், யாரா இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த பிஸி ஷெட்யூல்ல இருந்தாலும் அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்ப அண்ணா அன்னைக்கு 2-3 ஷெட்யூல் சொன்னாங்க. அப்புறம் 8 o'clock மேல வரட்டுமாடா தம்பின்னு கேட்டாரு. சரி வாங்கன்னு சொன்னேன். வந்துட்டு நைட் ஸ்கிரிப்ட் சொன்னாரு. அண்ணா இன்னைக்கு நைட் கூடவே ஸ்டே பண்ணிட்டாரு. அதான் சொன்ன விதம், ஸ்கிரிப்ட் சொன்ன விதத்துல ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாம போச்சு. இந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ் இல்லாம பட்ஜெட் இஷ்யூஸ்னால அதை பண்ண முடியாம போச்சு. ஃபியூச்சர்ல அது பிளான் இருக்கு. பேசும்போது மொபைலே பார்த்துட்டு இருக்கேன், தவறா நினைக்க வேணாம். ஈவினிங் 4 o'clock வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சாங் ரிலீஸ் ஆகுது. அதுக்குண்டான ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா இது வந்து 7G அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வரது வந்து அது எல்லாருக்கும் யூஸ்வலான விஷயம். அந்த 7G ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்க நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கோஇன்சிடென்ஸா எல்லாமே நடந்தது. ஆக்சுவலா அபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 13th floor தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம். அது ஒரு வேற ஒரு டிவி சேனல் வந்து அவங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை, நீங்க 7th floorல பாத்துங்க அப்படின்னாங்க. சரி, அப்புறமா வந்து நான் 7th floorல செக் பண்ணும்போது 7H நல்லா இருந்தது. சரி, என் பேரும் சொன்ன சென்டிமெண்டா ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஒரு 1 day நான் சொன்ன சம்திங் எலக்ட்ரிக்கலோ சம்திங் பிளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்க 7G எடுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். லாஸ்டா அந்த டேட் இஷ்யூ, அந்த கொஞ்சம் அந்த டைம், அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்டா எனக்கு உள்ள கமிட் ஆனவங்க வந்து சோனியா கரோல் மேம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து
இந்த டைட்டில் பிளான் பண்ணியும் நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்படியே ப்ரெஸ்ல கொஸ்டின் கேட்பீங்க, நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல, எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்டில் கொடுத்தேன். அவைலபிள் இல்லை அவைலபிள், ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிள் ஆங்க. நான் ஜஸ்ட் லைக் தட்டா 7G கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்றோம்னு சொன்னாங்க. செக் பண்ணிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்கு, நீங்க டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் டைட்டில் வந்தது. ஃபர்ஸ்ட் நான் நம்ம டிஓபில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கண்ணன் அது மாதிரி ஒரு 4-5 months ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் டிராவல் அந்த ஸ்கிரிப்ட்ல ஷூட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க. அப்ப எல்லா ஒர்க்கும் போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க 2 days ஷூட்ல கேமராமேனே ரெடி ஆகல, 2 days ஷூட்ல இருக்குன்னா அப்ப நம்ம கூட ஒரு தம்பி இதுல ரோல் பண்ணிருக்காரு, அவனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு தெரிஞ்ச அந்த கேமராமேன் தான் ரெஃபர் பண்றா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா, ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் எப்பயுமே கேமரா கையோட தான் பேசும்போதும் சரி அந்த ஆங்கிளோட தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வர சொல்ல ஆபீஸ்க்குன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, நீங்க என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரு வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார், ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார். இந்த லைட்டிங் எனக்கும் அதுக்கும் கரெக்டா ஒத்து போச்சு. சார் ஸ்கிரிப்ட் பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் எப்போ ஷூட் போடலாம்னு சொல்லி சொன்னா, நீ மண்டே ஷூட்டுக்கு வந்துரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீ அப்புறம் படிச்சிரு, நான் டெய்லி உனக்கு கொஞ்சம் நான் சொல்றது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன். எனக்கு ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்கும்னா, சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்கள ஒரு விஷயம் இருக்கும். நம்ம என் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஒரு பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டா பண்ணுவோம். அங்க ஒரு விஷயம் தோணும், ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது, இங்க சொல்ல முடியுமா, நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்க போன. ஏன்னா இதுல ஒரு இன்னைக்கு ஈவினிங் ஒரு சாங் இருக்கு, அதுல ஒரு பாலுக்குள்ள ஒரு ஷாட் வச்சிருப்போம், அது வேற ஒரு டிஎப்பி இருந்தா பண்ணிருப்பாங்களா தெரியாது. நான் என்ன சொல்லுவேன், சார் அப்பப்போ சொல்லுவாரு, சார் நீங்க சொல்ல சேகர் செத்துமா அப்படின்னாரு, நான் விட்டுற மாட்டேன், படம் முடியும் விட மாட்டேன், நான் சொல்ற இடத்துல வச்சு பாருன்னா அப்ப அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, இப்படி வச்சா கரெக்டா இருக்கும் பாருங்க சார் சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த டீம் வந்து உள்ள வரும்போது ஒர்க்காவும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எடிட்டர் சார். எடிட்டர் சார் சொன்ன சூரமன் சார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் எடிட்டர் மாதிரி தெரிய மாட்டாரு, வரதே ஸ்டைலா என்ன நம்ம ஆடிஷன்லாம் முடிச்சிட்டோமே அப்புறம் வந்து அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல இந்த மாதிரி செல்வா சார் சொன்னாரு, இது மாதிரி எடிட்டிங்காக சொன்னேன். சரி வாங்க சார் சொல்லிட்டு அவரு ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் சார் பண்ணாரு. எப்பயுமே வந்து என்கிட்ட ஒர்க் பண்றது வந்து நிறைய ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு எத்தனை வருஷம் எடிட் பண்ணிருக்கீங்க இந்த படத்தை, சென்சார் போற வரையும் கூட எடிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அவரும் இப்ப எனக்கு சித்தார்த் பென்ஸ் பிரதரா இருக்கட்டும், யாரும் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருப்போம். அது அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம விஷயம் தெரியாம இப்ப தொந்தரவு பண்ணணும் வைங்களேன், இவங்க ஒன்னும் தெரியாம வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க, அது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். அதனால எடிட்டர் சாரோட ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டிராவல் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து சித்தார்த் பின் ப்ரோ, இதுல வந்து வேற ஒரு சித்தார்த் நீங்க பாப்பீங்க நினைக்கிறேன். இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து அந்த இதற்கான ஆசைப்பட்டாயில வந்து அதே மாதிரி இருப்பார், பாய் அப்படிதான் இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து ஒரு கார்பரேட், ஏன்னா கார்பரேட் வில்லனுக்கு இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதுல வந்து சித்தார்த் சார் இருப்பாரு. நெக்ஸ்ட் ரிச்சி, நான் வந்து ஒரு லாஸ்ட் மூவில மீட் பண்ணணும், ஆனா நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபுல்லா கொடுங்க என்னன்னாப்ல, தம்பி நான் பண்ணா நெக்ஸ்ட் கண்டிப்பா சொல்றேன்ப்பா அண்ணன் சொன்ன மாதிரி. இந்த படத்துல எல்லா சாங்கும் ரிச்சி தான் பண்ணிருக்காப்ல. ரிச்சி பண்ணாலும் அவர் வந்து சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. சாண்டி அண்ணன் சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டா, தம்பி நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க எல்லா டீமும், ஏன்னா இது அவ்வளவு பெரிய பட்ஜெட் இல்ல, இந்த பட்ஜெட்டுக்கு தம்பி நல்லா கேட்டாப்பா, தம்பி நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க டீம், அவங்க அசிஸ்டன்ஸ் யாரா இருக்காங்களோ எல்லாமே சப்போர்ட் பண்ணாரு. மெயினா வந்து ஆக்சுவலி சோனியா அகர்வால் அவங்கள மேலாம் வர முடியல, அவங்க பிரதருக்கு வந்து சண்டிகர்ல மேரேஜ் வச்சிருக்காங்க. லாஸ்ட் மந்த் நம்ம பிளான் பண்ண ஆடியன்ஸ்க்கு இது நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மந்த் பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா பிகாஸ் அவங்க படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு சொன்னாங்க வெரி சாரி, நான் லாஸ்ட் மந்த் நம்ம லாஸ்ட் வீக் கூட ட்ரை பண்ணோம் ஆடியன்ஸ்க்கு, பாசிபிள் இல்லாம இருந்தது. சரி சொல்லிட்டு அதனால தான் அவங்க வர முடியல. நெக்ஸ்ட் ஆசிடி ஸ்மிருதி வெங்கட், இங்க அமைதியா இருக்க மாதிரிலாம் செட்ல அமைதியா இருக்க மாட்டாங்க. இந்த என்ன சொல்றது, பயப்பட சீன்ல சிரிச்சிட்டே பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் கட்டுன்னு சொன்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிளஸ் அந்த 2 கிட்ஸ் 2 பேருமே அவங்களுடைய இப்ப ஜாலியா இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு வந்து லாஸ்ட் ஷாட் எடுக்கவே விடல, அவ்வளவு அடம் பிடிச்சி அழுதாரு. ஆனா அவ்வளவு சப்போர்ட் ஒரு மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும். அந்த ஷாம் எங்கெல்லாம் பயன்படுத்திட்டாரு கொஞ்ச நேரத்துல, இன்னைக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டாரு.
என் டீம், டைரக்ஷன் டீம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய அசிஸ்டன்ட் நிறைய பேரை வைக்கலாம், அந்த ஒரு எக்ஸ்பென்ஸாவோ இது பண்றதுக்கு பண்ணலாம். இதுல வந்து எனக்கு இருந்த டீம் வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட் இருந்தாங்க. பிளஸ் கோஆர்டினேட் பண்ண ஹாரிஸ், அவரால் வர முடியல, அவரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்காரு. தேஜா வந்திருக்காரு. பிளஸ் இன்னொருத்தவங்க ஒன்னா ஸ்னேகா குப்தான் மும்பைல இருந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் மேஜிஷியன் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்ஆர் அண்ணா ரொம்ப தன்மையா சொன்னாரு. ஆர்வன் சார் ஒரே நாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வந்தாரு. அன்னைக்கு அவ்வளோ பிஸி. கேட்டா சங்கர் சார் ஷூட்ல இருந்த இருக்கிற தம்பி இந்த வந்தாரு இங்க வந்து ரொம்ப தன்மையா சொன்னாரு. இந்த மாதிரி அண்ணன் மாடி ஏறி முட்டியெல்லாம் வச்சதுக்காக அண்ணனுக்காகவே நான் கிரவுண்ட் மாத்திட்டேன் ஆபீஸ். அதனால அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அடுத்த தமிழ் திரையுலகத்தின் தவிர்க்க முடியாத இப்போ இதை பாருங்க, நம்ம கல்கி வந்து நீங்க இந்த ஸ்டாண்டோட மகாராஜால ஸ்டாண்ட் நின்னீங்க பாத்தீங்களா, அங்க நின்னது நீங்க எங்க போறீங்க. ஏன்னா நம்ம ஷூட் நடக்கும்போது சைமல்டேனியஸா மகாராஜாவும் போயிட்டு இருந்தது. அங்க ஃபுல்லா நைட் இருப்பார் அந்த டீம்ல. மார்னிங் வந்து ஒரு கண்ணெல்லாம் சிவந்து இருக்கும். என்ன தம்பி நைட் என்ன இல்ல ஷூட்ல இருந்தேன் அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு. அங்க எனக்கு பேசலாம் பேசிக்கா குரங்கு பொம்பை வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஃபேவரட். என்னடா அதுக்கப்புறம் படம் பண்ணல நான் நிறைய கேட்பேன் எங்க அந்த நிதில் சார் காணும். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கும் நட்டி சார் வந்து ரொம்ப க்ளோஸ். அது நட்டி சார் பண்றாரு, விஜய் சார் என்ன பண்றாரு சொல்லிட்டு டெய்லி இங்க சொல்லுவார். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன். சரி சந்தோஷம், நம்ம சைட்ல இருக்க ஒருத்தங்க இந்த வராங்கன்றப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். கல்கி கிட்ட நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே யாருமே ஒருத்தர் வந்து காப்பி பண்ணாங்க ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த முகத்திலே 300 நம்பியார் காட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க ஒரு ஹியூமரா கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பிரஷன் இதுல காட்ட முடியல. சில சீக்வன்ஸ்லாம் சும்மா ஒரு ஐடியாவை சொன்னேன், சார் இது பண்ணலாம் சார், ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு என்னன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற இந்த விஷயமே இல்லாம ஒரு டீசென்ட் ஒரு ஹாரரா ஒரு ஃபீல் குட் ஹாரரா பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதனால நானே அந்த ஹியூமர் எவ்வளவு ஸ்கிப் பண்ண முடியுமோ எங்கேயுமே நம்ம அது இல்லாம ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம் டீசெண்டா இருந்தது வாட்ச் பண்றது, அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதுல எல்லாமே பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, கண்ணனுடைய டீம், ட்ரெயின், கேமரா, லைட் டீம், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னதான் ஒரு BMW ஆடி கார் எதுவா இருந்தாலும் இந்த கார் போனோம்னா ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அந்த பெட்ரோல் இல்லைன்னா அந்த கார் அங்க ஷெட்ல தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய வெல்விஷர் பிரதர் மாதிரி மகேந்திர சார், அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டா மீட் பண்ணி ஆர்வன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் வேற, நான் பண்ற விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை ஒண்ணு இல்லையா. அவர் இந்த நீங்க எங்க பாத்தீங்கன்னா போஸ்டர்லயும் சரி பேனர்ஸ் எங்கேயுமே ஒரு பேர் இருக்காது. அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீங்க நம்பவே மாட்டீங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுல கூட அவர் சொல்லல, டில் அந்த ரிலீஸ் கிட்டதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஆர்வன் பண்ணா கரெக்டா பண்ணுவார் சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ற ஆள் கிடைப்பாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னா நான் அதான் சொல்றேன், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தாதான் இப்போ ஏன்னா ஆக்சுவலா இப்போ அவர் இடத்துல யாராவது நானே தான் கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா லாஸ்ட் நவம்பர்ல செப்டம்பர் இந்த மூவி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அவ்வளவு புஷ் பண்ணிச்சு. பெரிய படங்களே வந்து விஎஃப்எக்ஸ் தள்ளி போறதுனால நீங்க படம் பார்க்க சொல்லுவீங்க, சொன்னாலும் மாதிரி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லையே அதுன்னு சொல்லுவீங்க. இல்லாம பண்றதா அந்த அவ்வளவு ஒர்க் எடுத்துடுச்சு. நம்ம ஆக்சுவலா அவங்க செப்டம்பர்ல நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொன்னாங்க. மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா டென்ஷன் ஃப்ரீயாவும் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்ற மாதிரியும் இருந்தது நம்ம கேஎஸ்கே செல்வா பாரு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் அந்த சண்டை வர்றது இது வர்றது எல்லாமே சகஜம். நைட் வந்து அப்படி பேசிப்போம். ஏன்னா ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஆஸ் அ ப்ரொடக்ஷனாவும் டைரக்ஷனும் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். அவர்கிட்ட சொன்னா பண்ணுவாரு, ஒரு ரிலாக்ஸா சொல்லுவார், பண்ணலாம் சொல்றேன் அப்படின்னு. நமக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி இருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை விட மீடியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். புரியல, கேட்கல சார், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செஞ்சிருவாரு அதுதான் சில செஞ்சிருவாரு, சில வச்சு செய்வாரு. இல்ல கூலா வந்து மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல சொல்லுவாரு. ஆமா வேற நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெகத் எனக்கு போன மூவில ஒரு இது பண்ணாரு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் நம்ம ஜெகன் பிரதர் வந்து
அடுத்த வருஷம் நீங்க அவரை கொஞ்சம் நிறைய பாப்பீங்க. மிஸ்டர் ஒரு மெனுகார்டு சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூஸ் பண்றீங்களா? என் டீம் ஜெகன் சார் மேனேஜர் ஜெகன் சார், அவங்க டீம் ஆனந்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ஸ்டில் சைட்ல வந்து 2 பேருமே சார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயம் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. இந்த படத்துல 2 பில்லர்னா சொன்ன மாதிரி பிளாஷ்பேக் சோனி மேம்னா இதுல வந்து ஸ்மிருதி 2 பேரையும் இப்போ நீங்க இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்மிருதியை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கரெக்டா அந்த மாதிரி வேற சுப்பிரமணிய சிவா சார் அவங்க வேற சார் ஒன்று பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் ஹாரருக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அதை கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த ஆடியோ வச்சு வந்து இது பிரஸ் மீட் சாரி தேங்க்யூ வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் மறந்துருந்தா மன்னிக்கவும். நன்றி. நன்றி சார், ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அவர் வார்த்தைகள் மூலமா ஒண்ணு தெரியுது, இந்த 7G நிச்சயமாக கரன்சியை கொடுக்கும். அடுத்ததாக இந்த படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் பாசத்துக்குரிய அண்ணன், எனக்கு தொகுப்பாளராக முதல் மேடையை தந்தவர், அதனால தப்பு பண்ணவர் மன்னிச்சுக்கோங்க. KSK சில்வா அவர்கள் ஒரு 1 மணி நேரம் நன்றியுடைய ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். வாய் படைத்த அருண் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் நன்றி. ஆக்சுவலா வந்து நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். இல்லைன்னா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரே நாள்ல ரெடி பண்ண முடியல. ஆர்டிஸ்ட் இல்லாதனால போன வாரம் வச்சிருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ட்ரெய்லர் காட்ட முடியல. யூடியூப்ல இருக்கு, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரி எல்லாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஏன் சத்யேஷ் சார் டீம் அவருக்கும் நன்றி. அவங்க பேக் போனா இருந்து இந்த நேற்று ஒரு 5 o'clock தான் பிக்ஸ் பண்ணோம். அதுக்குள்ள இருந்து இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஏன் சத்யேஷ் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்த்து ஒரு 10-15 இயர்ஸ்ல